ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த Cason CS6 இந்த கேமராவோட அன்பாக்சிங், லைட் ரிவ்யூ, அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸ்ட்டு அப்புறம் வீடியோ டெஸ்ட்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கேமரா வந்து பட்ஜெட் கோப்ரோன்னே சொன்னாங்க. ஏன்னா அதில் இருக்க ஆப்ஷன் மேக்ஸிமம் கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் அதை தவிர டியூவல் டிஸ்பிளே, டியூவல் பேட்ரி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதோட ப்ரைஸ் 10,000 தாங்க. இந்த கேமரா ஏன் சூஸ் பண்ணேன், இல்லை வேறு கேமரா சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SJ6 இருக்குது. அதில் என்னென்னா சிங்கிள் டிஸ்பிளே தான், ஃப்ரண்டில் டிஸ்பிளே இருக்குது, அதில் டைம் மட்டும்தான் காட்டும். எனக்கு என்னென்னா நான் சோலோவாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் இந்த கேமரா சூஸ் பண்ணேன். இன்னொன்று இதே ஆப்ஷனோட, அதாவது இதில் IMX 386 கேமரா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சென்சாரோட ஃபிட்ஸ்பார்க் ஈகிள் i9 அப்படின்னு ஒரு கேமரா இருக்குது. வேறு அதில் டியூவல் பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். அது கேமரா மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு வருது. இது 40 ஆக்சசரி, அதாவது மவுண்டு, ஸ்ட்ராப்பு, ஒரு ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட்டை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த அக்சசரி ப்ளஸ் டியூவல் பேட்ரி, அந்த 2 பேட்டரியும் சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் அடாப்டர், இதெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரைஸுக்கு வருது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணேன். வாருங்க வீடியோ கொடுக்கலாம். இனி இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா வச்சுருக்காங்க, அதை எடுத்து வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் புக்லெட்ஸ், யூசர் மேனுவல், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இதில் இருக்குது, அதையும் ஒதுக்கி வச்சுருவோம். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதோட மவுண்டிங் டூல்ஸ், அப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டேட்டா கேபிள் வச்சுருக்காங்க, அந்த ரிமோட்டை கையில் மாட்டக்கூடிய ஸ்ட்ராப் வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் மைக், அப்புறம் பைக்கில் மாட்டக்கூடிய மவுண்டு, இதுவும் ஸ்ட்ராப் தாங்க. இந்த கேமரா கூட 2 பேட்டரி வந்துருக்குங்க. ஒன்று கேமராக்குள்ளே இருக்குது, கேமரா ஆன் பண்ணிடுவோம். ஓகே, கேமரா ஆன் ஆகிடுச்சு. இன்னொரு பேட்டரி என் கையில் இருக்குது. இந்த பேட்டரி 1350 mAh கொண்ட லித்தியம் அயன் பேட்டரியை யூஸ் பண்ணியிருக்காங்க. மெமரி கார்டு இன்பில்ட்டாக வரலைங்க, நம்ம தான் வாங்கணும். இந்த கேமராவை வாட்டர் ப்ரூஃப் கவருக்குள்ளேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இன்னும் டைட்டாக தாங்க இருக்குது. இதாங்க கேமரா. இதை பட்ஜெட் கோப்ரோன்னே சொல்லலாங்க. ஏன்னா பட்ஜெட் கோப்ரோட ப்ரைஸ் 54,000. ஸோ அதுக்கு இது 10,000 பட்ஜெட் தானே. இதை ரிமூவ் பண்ணால் இதுக்குள்ளே தாங்க பேட்டரி இருக்குது. டோட்டலாக டியூவல் பேட்டரி இதுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த கேமராவோட நேவிகேஷன் பட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்பில் ஓகே பவர் இப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிவைஸை பவர் ஆன் பண்ண முடியும். அப்புறம் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த பட்டனை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை ஆன் பண்ணுவோம். கேமரா ஆன் ஆகிட்டு ரைட் சைடில் பார்த்தோம்னா ஒரு எம், அப்புறம் ஒரு கீழே ஆரோ போட்ட பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மெமரி கார்டு போடக்கூடிய அடாப்டர், ஒரு USB 2.0, அப்புறம் HDMI அவுட் ஒன்று. எம் பட்டனை கிளிக் பண்ணால் இதோட வீடியோவோட ஆப்ஷன்லாம் வருது, பேக் போகும். அப்புறம் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ இந்த ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆரோவை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ளேபேக், வீடியோ செட்டப், ஃபோட்டோ செட்டப். இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஸ்க்ரீன் வந்துடும். இனி இதை மொபைலில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கேமராவை நாம் மொபைலோட கனெக்ட் பண்ணோம்னா, இந்த iSmart TV இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போது ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இதில் ஆட் நியூ கேமராவை கிளிக் பண்ணணும். வைஃபை வழியாக தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ என்னென்னா கேமராவில் வைஃபையை ஸோ கேமராவில் வைஃபை ஆன் பண்ணுவோம்.
இந்த எம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வைஃபை இருக்கும். அந்த வைஃபையை கிளிக் பண்ணி வைஃபை ஆன் ஆனதும் மொபைலையும் அதே வைஃபைல கனெக்ட் பண்ணணும். ஆக்ஷன் கேமரா வந்துட்டு பாஸ்வேர்டு அதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஐஸ்மேட் ஆப் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போது வைஃபை கனெக்டை கிளிக் பண்ணோன்னா அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் ஆகிட்டு இப்போ கேமராவை நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது இங்கே தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ளேபேக் பார்க்கணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ரெக்கார்டான ஃபோட்டோ வீடியோலாம் மொபைல்லே பார்க்கலாம். இந்த கேமராவோட மவுண்டிங் அக்சசரிஸ் தாங்க நாங்கள் இப்போ பார்க்குறோம். இது பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இல்லை இதை நம்ம இப்படி வச்சு ஸ்டாண்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இதில் கேமராவை மவுண்ட் பண்ணிக்கலாம். இனி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இனி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய அக்சசரி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க நம்மளோட ஆக்ஷன் கேமரா. அதில் என்னென்னா இந்த மவுண்டிங் ப்ராக்கெட்டை மாட்டக்கூடிய ஹோலை சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஹோல் உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டரில் நான் இப்போது கேமராவை மாட்டுறேன். டிஸ்பிளே வெளிப்பக்கம் வர மாதிரி மாட்டுங்க. மாட்டியாச்சுங்க, அவ்வளோதான், லாக் ஆகிட்டு. இனி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி பிடிச்ச வீடியோ எடுக்க முடியும். ஈஸியாக இருக்குங்க. இல்லை நம்ம எதாவது ஸ்டோரி சொல்ல போகிறோம், அதை எடுக்க போகிறோன்னா இந்த காலை விரித்து விட்டு இப்படியே வச்சுட்டா போதும். ஓகே, இப்போ கேமரா இந்த ஃபிக்ஸட் பொசிஷன்லாம் இருக்கும். ஒருவேளை இந்த கேமராவை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இதாங்க அது. இதில் அவங்க கொடுத்துருக்க ப்ராக்கெட்டை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இனி இதை கேமராவில் மாட்டுவோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் எடுக்கணுனாலும் எடுக்கலாம், இல்லை கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணனாலும் பண்ண முடியும். கேமரா எப்படி வேணாலும் இதில் செட் பண்ண முடியும். அதுக்கும் இதில் நாபு கொடுத்துருக்காங்க. இப்போது இது லூஸாக இருக்குதா செட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேமராவை நம்மளால் எப்படி வேணாலும் திருப்ப முடியும். அண்டர் வாட்டரில் கவரேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேக் டிஸ்பிளே ஆனில் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் செல்ஃபி மாதிரி எதாவது எடுக்கிறீங்கன்னா இந்த சைடில் எம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், மோட். அதாவது அதை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஆன் ஆயிருங்க. இப்போ நம்ம இந்த கேமராவை பார்த்தே பேச முடியும். அப்புறம் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கு ஒரு அடாப்டர் வச்சுருக்காங்க. இதில் டியூவல் பேட்டரியும் சேம் டைமில் சார்ஜ் பண்ண முடியும். மைக்ரோ யூஎஸ்பி 2.0 தாங்க, சி டைப் கிடையாது. டிஸ்பிளேக்குன்னு வாட்டர் ப்ரூஃப் அடாப்டருக்கு இன்னொரு மூடி கூட கொடுத்துருக்காங்க. வேறு இன்னும் நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இது பைக்கில் மாட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த 2 நாபை யூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு இந்த கிளிப்பை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நாம் இந்த ஹோல்டரில் யூஸ் பண்ணுறோன்னா இதை இப்படியே இதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி இதை நம்ம எதுலையாவது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் 2 மவுண்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஸ்டிக்கருங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கேமராவை இதை இந்த மவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இதை எப்படி ஸ்க்ரால் பண்ணி வச்சுட்டா போதுங்க, ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போது நம்ம இதில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணோன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் இவ்வளோ அக்சசரிஸ் தாங்க இருக்குது. அடுத்த பாக்ஸை பார்ப்போம். இது ஒரு ரிமோட்டுங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி ஃபோட்டோ வீடியோ இதை யூஸ் பண்ணி இது ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும்.
அந்த ரிமோட்டை கையில் மாட்டுறதுக்குன்னே ஒரு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும். இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும், இந்த ஒயிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்கும். நம்ம கேமராவை தொடாமலே இந்த கேமராவில் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் ஒரு மைக்கு கொடுத்துருக்கேங்க. நான் அந்த மைக் குவாலிட்டியை செக் பண்ணல, இந்த கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுல இதை செக் பண்ணி இதோட ரிவ்யூவை சொல்கிறேன். சார்ஜர் இல்லைங்க பாக்ஸில், ஆனால் ஒரு டேட்டா கேபிள் வச்சுருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆன டேட்டா கேபிள் தான். பேட்டரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது இன்னும் ஒரு 4 ஸ்ட்ராப் வச்சுருக்காங்க. நம்ம எதாவது மவுண்ட் பண்ணோன்னா இதை வச்சு டைட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வாட்சை மாட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 3.5 mm மைக் இருக்குது அப்படின்னா அந்த மைக்கை கனெக்ட் பண்ணிக்குள்ள கனெக்டர் இவ்வளோ தாங்க இந்த பாக்ஸில் இருக்குது. கோப்ரோ அளவு இருக்குமான்னு தெரில, ஆனால் ஓரளவு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு இது தாங்க வாங்க முடியும். இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 டிஸ்பிளே தான். இந்த கேமராவில் அப் டு 24 MP வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். வீடியோன்னு பார்த்தா 4K 24 frames/second வரைக்கும் இந்த கேமராவில் எடுக்க முடியும். நான் யூஸ் பண்ணுறது ஃபுல் HD ரெசல்யூஷன் 60 frames தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவோட சாம்பிளையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது Cason CS6 இந்த கேமராவில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நாம் ரொம்ப விண்டியான பிளேஸில் இருந்தால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ரொம்பவே காற்று அதிகமாக இருக்குது. ஸோ இதோட நாய்ஸ் கேன்சலேஷனை பாருங்கள். பிசியோட கனெக்ட் பண்ணியாச்சுங்க. கேமரா ஆன் ஆகிட்டு இந்த கேமராவில் பார்த்தோன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது MSDC. இதை கிளிக் பண்ணால் இது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி பிசியில் ஓப்பன் ஆகும். செகண்ட் இருக்குது பிசி கேம். இந்த பிசி கேமை கிளிக் பண்ணால் இதை ஒரு பிசியோட கேமரா மாதிரி நாம் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இதை பிசி கேமாவும் யூஸ் பண்ண முடியுங்க. இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். வேறு இந்த கேமரா பற்றி ஏதாவது கிளிப்பு வேணும்னா கேளுங்க, சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.